ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதம் 23 சங்கீதம். தியான வசனம் 23 சங்கீதம் 2 வசனம். சங்கீதம் 23:2. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் படுத்துறங்கச் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து 23 சங்கீதத்தினுடைய இனிமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை தியானித்து வருகிறோம். ஆம், அவர் நான் படுத்துறங்கும்படியாய் எனக்கு கிருபை அளிக்கிறார். அந்த படுத்துறங்குகிற கிருபை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு அமைதி, இளைப்பாறுதல், ஒரு திருப்தி, இவைகளையெல்லாம் என் ஆண்டவர் கொடுக்கிறார். என் ஆண்டவர் பாதுகாவலை கொடுக்கிறார். வயிறு நிரம்ப ஆகாரம் மாத்திரமல்ல, அவர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, எனக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். நான் படுத்துறங்குவதற்கு எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நான் என் நிலை ஒன்றுமில்லையப்பா என்று சொல்கின்ற பொழுது அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதாக கடந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து நாம் இந்த படுத்துறங்கச் செய்கிற ஆண்டவருடைய சிலாக்கியத்தை, ஆண்டவர் எனக்கு அருளி செய்கிற அந்த நன்மையை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அநேக நேரங்களிலே முடியவில்லை. காரணம் என்ன? நம்முடைய தோல்விகளுக்கான காரணத்தை நீங்களும் நானும் அறிய வேண்டும். நாம சில நேரங்களிலே மிதமிஞ்சிய நாம் என்னால் முடியும் என்கின்றதான தன்னம்பிக்கை உடையவர்களாக தேவனுடைய துணையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வலிமையையும் தேவனுடைய வழிநடத்தலையும் நாம் மறந்தவர்களாக நாமவே முயற்சித்து சில காரியங்களை செய்கிறபடியினாலே நம்முடைய மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை தான் நம்முடைய தோல்விக்கு அடிப்படை காரணமாக மாறிவிடுகிறது. எத்தனை முறை நாம் நன்மையானவைகளை செய்யும்படி கடும் முயற்சியுடன் போராடி தோல்வி அடைந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் தோல்வியைத்தான் கொண்டு வரும். லூக்கா 5 அதிகாரம் முதல் 11 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது அங்கே சிறப்பான மீன்பிடி வீரர்கள் இருக்கிறார்கள். மீன்பிடிப்பதிலே கலைஞர்கள், கைதேர்ந்தவர்கள். தங்களுடைய முயற்சியை போட்டார்கள். தங்களுடைய படகுகள், தங்களுடைய வலைகள், தங்களுடைய எல்லா திறமைகளையும் போட்டார்கள். மீன்பிடிப்புக்கான உரிய நேரத்திலே அவர்கள் கடலுக்குள் சென்று மீன்பிடிக்க வலைகளை போடுகிறார்கள். ராத்திரி முழுவதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உழைத்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? ஒன்றுமில்லை. முழுவதும் போராடினோம், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், பலன் ஒன்றுமில்லை, பூஜ்ஜியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவன் இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் விதமாகத்தான் இருக்கும். தோல்வியைத்தான் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். மிதமிஞ்சிய நம்மை குறித்ததான மிதமிஞ்சிய ஒரு எண்ணம், அதை நாம் முதலாவது தவிர்க்க வேண்டும். அதே கடல், அதே மனிதன், அதே படகு, அதே வலை, ஆனால் ஆண்டவர் அவர்களோடு செல்லுகிறார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ ஆழத்திலே போய் போடு என்பதுதான் அதனுடைய பொருள். ஆண்டவருடைய வார்த்தையாகி அவர் அவர்களோடு செல்லுகிறார். அதே எல்லா சூழ்நிலை தான். ப்ளஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடன் செல்லுகிறார். விளைவு வலை கிழியத்தக்கதான ஆசீர்வாதம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, என்னால் முடியும் என்று சொல்வதை விட என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது, நாம் அவரை தேடுகின்ற பொழுது அவருடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருடைய கிருபையும் ஒத்தாசையும் பெற்று அனுபவிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எப்போதும் நன்றியால் நிறைந்திருக்கும். நாம் அவரை துதிக்கின்ற சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம் மூலமாயும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையானது போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நாம் கேட்கிற சத்தியங்களை அனுபவமாக்கும்படி நாம் சுயமாக கடும் முயற்சிகளை மேற்கொண்டு போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டிகள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்தை நாம் ஞானமாய் செய்யக்கூடாதவர்கள், எந்த ஒரு காரியத்திலே நம்முடைய பலன் ஒன்றுக்கும் உதவாது என்ற அந்த எண்ணத்தோடு கூட மேய்ப்பனை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். நாம் அந்த மேய்ப்பனை சார்ந்து அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவனை தேட வேண்டும். அப்பொழுது சகலத்தையும் நம்முடைய காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய ஜீவியத்தில் ஒரு நேர்த்தியான வேலையை செய்தருளுவார். நாம் இளைப்பாறுதல் உள்ள ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். படுத்துறங்கச் செய்கிறார் என்பது இளைப்பாறுதலை எனக்கு கொடுக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திற்காகவே அவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ரட்சிப்பின் முதலாம் படியிலிருந்தே அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து கொண்டு வருகிறார். மத்தேயு 11:28 அதைத்தானே சொல்கிறது, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தபடியாக தொடர்ந்து பார்ப்போம் என்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் நம்முடைய சொந்த பிரயாசங்களை விட்டொழிந்து தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவர் தாமே நமக்காக சகலத்தையும் செய்யும்படி நாம் அவருக்கு இடமளிக்க வேண்டும். இது பிரதிஷ்டையின் வாழ்க்கையை உரிமை கோருகிறது. நாம் நம்முடைய அர்ப்பணிப்பை முழுமையுமாக ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டும், அவருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் கொடுத்து விட வேண்டும். எசேக்கியேல் 43:26 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பில் அவர்கள் தங்களை பிரதிஷ்டை பண்ண கடவர்கள் என கூறப்பட்டிருப்பது, அந்த வசனத்திற்கான அது ஓரத்திலே அந்த சைடு குறிப்பிலே எழுதப்படுகின்ற பொழுது, அவர்கள் தங்கள் கைகளை நிறைக்க கடவர்கள். என்ன ஆசீர்வாதமான தேவன் நமக்கு பாருங்கள். அவர்கள் தங்கள் கைகளை நிறைக்க கடவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனுடைய பொருள் என்ன? அவர்கள் தங்கள் கைகளை நிறைத்து தேவனுக்கு கொடுக்க கடவர்கள் என்பதே. நம்மையும் நமக்குள்ள யாவற்றை நாம் முழு இருதயத்தோடும் தேவனுக்கு கொடுப்பது தான் பிரதிஷ்டை. அப்படி கொடுக்கின்ற பொழுது படுத்துறங்க செய்கிற ஆண்டவருடைய கிருபையை நாம் உணர முடியும். நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு அம்சத்திலும் கிரியை செய்ய அவர் சுயாதீனமுள்ளவராய் இருக்கும்படியாக நாம் நம்மிலே இருக்கக்கூடிய அத்தனையும் அவருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புகுந்து அவர் நம்முடைய ஒவ்வொரு வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் அவர் வாசம் பண்ணும்படியாக, சுத்திகரிக்கும்படியாக, அழுக்கான கந்தைகளை, நம்முடைய சுயநீதி என்கின்றதான கந்தை அணிந்திருக்கிற நம்முடைய கந்தைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டாக நீங்களும் நானும் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய கரத்திலே நான் என்னை கொடுத்திருக்கிறேனா? குயவனே குயவனே என்று சொல்லி பாடுகிறோம். அந்த குயவன் உன்னையும் என்னையும் வனையும்படியாக தமக்கு பிரியமானதை, உனக்கு பிரியமானதை அல்ல, தமக்கு பிரியமானதை அவர் உபயோகமான ஒரு பாத்திரமாக அழகுபடுத்த நீங்களும் நான் நம்மை அவருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். ஆடாக புல்வெளிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது. அது காய்ந்து போன பொருட்களாக இருக்கலாம். தேவன் உன்னை பசும்புல்வெளிகளில் படுத்துறங்க செய்வதற்கு உன் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் நீ ஒப்பு கொடுக்க நீயும் நானும் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 4:8 பார்க்கின்ற பொழுது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்பதாக தாவீது கூறுகிறார். தேவ சமூகத்தை பற்றிய உணர்வு நமக்கு சமாதானத்தையும் அமெரிக்கையும் அளிக்கிறது. ஆம், நீ நானும் பசும் புல்வெளியில் படுத்துறங்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை பற்றிய உணர்வு நமக்கு சமாதானத்தையும் அமெரிக்கையும் அளிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆடுகளாகிய நமக்கு விரோதமாக ஓநாய், கரடி அல்லது சிங்கம் அல்லது விஷப்பூச்சிகள் அங்கே என்ன செய்ய வந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய மேய்ப்பர் நம்மோடு இருக்கிறாரா என்பதை மாத்திரம் நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு என்பது அருமையான கர்த்தருடைய பிள்ளையே ஆபத்து இல்லாதது அல்ல, தேவன் நம்மோடு கூட இருப்பதிலேயே அடங்கி இருக்கிறது. பாதுகாப்பு என்பது ஆபத்தில்லாத ஒரு வாழ்க்கை அல்ல, தேவன் நம்மோடு கூட இருப்பதிலேயே தங்கி இருக்கிறது. நம்முடைய மேய்ப்பர் நம்மோடு கூட நமதருகிலே இருப்பதால் நீங்களும் நானும் பயமும் கவலையும் மற்றவர்களாய் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளலாம். இந்த சத்தியத்தை நாம் யாத்திராகமும் 23:14 வசனத்திலே பார்க்கிறோம். என் சமூகம் உன்னோடே கூட செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். தேவ சமூகத்தில் ஜீவிப்பது என்பது நாம் எப்போதும் சுமந்து செல்லப்படுவதை போன்ற ஒரு அனுபவம். தேவ சமூகம் நமக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறது. நீ தேவ சமூகத்தை உணர்கின்ற பொழுது உன்னுடைய பாரங்கள் முற்றிலும் உருண்டோடுவதை நீ உணர முடியும். தேவனுடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் கூட உருகி போகும் என்பதாக சங்கீதம் 97:5 நாம் வாசிக்கிறோமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் மெய்யாகவே தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் உள்ளத்தில் மெய்யான இளைப்பாறுதல் உண்டா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருவார்த்தை சொல்லுகிறதே.
அருமையான தேவ பிள்ளையே, நீ உன்னில் உள்ள சமாதானத்தை இழந்து போகும்போது உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு ஏற்பட்டிருக்கிறது அல்லது ஏதோ ஒரு தவறு சம்பவிக்கப் போகிறது என்பதையும் அதை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சுட்டி காண்பிக்கிறார் என்பதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுலடிகளார் கொலோசை சபைக்கு எழுதுகின்ற பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்பதாக 3:15 நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை தேவன் உனக்கு தருகிற சமாதானம் நீ எடுக்க வேண்டிய தீர்மானங்களில் உன்னை வழிநடத்துவதற்கே என்பதாக குட் நியூஸ் பைபிளினுடைய மொழியாக்கம் கூறுகிறது. சமாதானமே உன்னை ஆளுகை செய்யும் அம்சமாக இருக்க வேண்டும், அல்லது சமாதானமே உன்னில் ஆளுநராக இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? சுயத்திற்கு முதன்மை கொடுத்து ஆண்டவரை ஓரங்கட்டுகிறவர்களாக இருக்கிறோமோ? வேண்டாம். நீ எந்த ஒரு காரியத்தை தீர்மானம் எடுக்கும் முன்பாக உனக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அவர் நடத்துகின்ற பொழுது உனக்கு அங்கே படுத்துறங்க செய்கின்ற கிருபை, அமைதி, சமாதானம், இளைப்பாறுதல், பாதுகாவல் அத்தனையும் கிடைக்க என்பதை நீ நான் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. நாங்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் சுயத்தை நம்பி மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையோடு நாங்கள் எடுத்து தோல்வியை சந்தித்து விடாதபடி, ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நிச்சயத்தோடு எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய பாதத்திலே போட்டு உம்முடைய வழிநடத்தலுக்கும் உம்முடைய சித்தத்திற்கும் ஆட்டுக்குட்டிகளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பசும்புலில் உறங்கச் செய்கிற தேவனுடைய மேலான கிருபை இழந்து விடாதபடி இருக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.